ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கேன்னா கோட் படத்தோட ஃபஸ்ட் ஷோ போயிட்டுருக்கோம். கோட்டாடா தெளிவாக சொல்கிறேன். தி கோட். யார் இந்த கோட்? தளபதி. எங்கே போயிட்டுருக்கோன்னா டிமேக்ஸ் போயிட்டுருக்கோம். நான் அபி, அண்ணி, லோக்கல் 4 பேரும் போயிட்டுருக்கோம். டிக்கெட் வாங்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்குல்ல, அது நாங்கள் டிமேக்ஸில் ஓப்பன் பண்ணலன்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தோஷ் தேட்டரில் வாங்கி அப்புறம் டிமேக்ஸில் கிடச்சி அப்புறம் சந்தோஷில் விற்று அருமையான ஆள். நான் கூட பரவாயில்ல, எங்கள் அண்ணன் அதுக்கு மேலே. எங்கள் அண்ணன் வந்து டிக்கெட் கிடைக்கும் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லியும் எங்கள் அண்ணன் மத்தியானம் ஷோ புக் பண்ணிட்டான். அதை நாங்கள் இப்போ விற்றுட்ருக்கோம் ட்விட்டரில். அதுக்கப்புறம் என்னென்னா படம் பார்த்துட்டு நாங்கள் ரிவ்யூ மட்டும் சொல்கிறோம், ஸ்பாயில் பண்ண மாட்டோம். இவன் விஜய் ஃபேனாக ரிவ்யூ சொல்லுவான், நான் வந்து சினிமா ஃபேனாக ரிவ்யூ சொல்லுவேன். சினிமா ஃபேன்? ஆமாடா. எங்கள் அண்ணன் வந்து ஒரு ஆமையாக ரிவ்யூ சொல்லுவான். இதுதான் எங்களோட 3 பேரோட ரிவ்யூ இந்த வீடியோவில். சரி, முக்கியமான யாரா? வெங்கட் பிரபு ஃபேனா யாராவது சொல்லுங்க. நானும் வெங்கட் பிரபு ஃபேன் தான்டா. அப்ப அப்படி சொல்லு. சரி, வெங்கட் பிரபு ஃபேனா நான் ரிவ்யூ சொல்கிறேன், ஆமையாக எங்கள் அண்ணன் ரிவ்யூ சொல்லுவான். நான் மெயினாக கடைசியில் ப்ளூப்பர்ஸ் ஏதாவது வருமானு தான் வெயிட். அனிலா ரிவ்யூ சொல்லுவான், நான் இவனாகவும் ரிவ்யூ சொல்லுவேன். இவன் ஆகல, இவன் ஃபேடாக வச்சு சொல்லிட்டேன். காலையில் கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கேன். எனக்கு 10 மணி ஷோ, இந்த நாய்க்கு மட்டும் 9 மணி ஷோ. லக் அடிச்சிருக்கு பாரு அவனுக்கு மட்டும். நான் போறேன்டா, விட மாட்டேன்டா. அதே தான் நான் சொன்னேன் இவன்கிட்ட, அவன் வேணா விட மாட்டான் பாரு, அவன் தான் போவான் அப்படின்னு. சரி வாங்க தேட்டரில் சந்திப்போம். நண்பர்களே, அவன் சட்டையில் என்னன்னு தெரியுதா? த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஒன்று விஜய், இன்னொன்று யாரா? இன்னொன்று தான் எஸ்டே சூர்யா மாதிரி தெரியுது, அசார் மாதிரி தெரியுது, ஒரு அசார் மாதிரியும் தெரியுது, நெல்சன் அண்ணா மாதிரி இருக்கு. ஏய் எப்படி? சரி ஓகே, அங்கே பாருங்க எங்களோட அனில். டிக்கெட்டோட நிற்கிறான். அதே செகண்ட்ஸில் விற்கிறான்னு நினைக்கிறேன் டிக்கெட்டை. என்னடா செகண்ட்ஸில் டிக்கெட்டை விற்கிறான் போல, டிக்கெட்டோடவே நிற்கிறான். இப்படியே போவான் போல இருக்குது. 500 அப்படின்ட்டு 1000 ரூபாயாம். நண்பர்களே, 10 மணிக்கு ஷோ. இப்போ டைம் 9:35. உள்ளே வந்துட்டோம். ஸ்க்ரீன் உள்ள போல. ஒரு நாய் உள்ளே உட்காந்து படம் பார்த்துன்னு இருக்கோம், ஜாலியாக இருப்பான். ஆமாம், இவ்வளோ நேரம் 20 நிமிஷம் ஓடி இருக்கும். இன்ட்ரோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் எனக்கு தெரியல, போனால் தான் தெரியும். நல்ல வேலை நான் எதுவும் ஸ்டேட்டஸ் போடல. எங்களுக்கு ஸ்க்ரீன் 5, உங்களுக்கு அவனுக்கு இங்கே தான் ஓடி நிற்குது. இதுக்குள்ள தான் ஃபோன் பண்ணி வெளியே வர சொல்லுவோமா? வெளியே தான் வாசிட்டு செருப்பு கட்டி அடிப்பான் நம்மளையா. சும்மா ஃபோன் பண்ணி போவோம். இருங்க, அன்னி நம்பர் பண்ணலாம். அதே நம்ம பண்ணலாம். இன்னும் எதுக்கு அவன் திட்ட போகிறான்? சும்மா டேய் அர்ஜென்ட்டாக அப்படி பாத்ரூம் வந்துட்டான்னு சொல்லுவோம். நானும் இல்லையா போவோம். அது என்னவோ இருந்துட்டு போட்டோம். பார்த்தீங்களா, எங்கள் அண்ணி வந்து சிபிஐ ப்ளே பாய்னு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஹலோ, பட்டா ஸ்டார்ட் ஆகிடுதானா? சீக்கிரம் கொஞ்சம் வெளியே வாடா. அபி பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டான். அபி பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டான்டா. ஆ போடா அப்படின்னு கட் பண்ணிட்டான். பார்த்தீங்களா, பண்ண கூட ஒரு பாசன்றதே இல்லை. அனில் நிரூபிச்சிட்டான்ல. அது ஸ்க்ரீன் 4. பார்த்தீங்களா, இருங்க நம்ம உள்ளே போய் தேட்டரில் பார்ப்போம். பார்க்கலாம். சவுண்டாக இருக்குது. 20 மினிட்ஸ் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமாயிட்டும். காதலுக்கு மரியாதையெல்லாம் உனக்கு மறந்தே போச்சு. மருதமலை மாமணியே கைஸ், இப்போ தான் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது என்னது? மசாலா தான். அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். படம் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. இந்த சிஜி மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணியிருக்கோம். படம் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ரிவ்யூ நம்ம அனில் கிட்ட ஆரம்பிச்சிருவோம். படம் எப்படிடா? படம் செம்மையாக இருந்துச்சு. சூப்பரா? படம் தளபதி தான் மாஸ். இவன் நல்லா இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் நல்லா இருந்துச்சு. படம் எப்படி? படம் சூப்பராக. ஒரு ஆமையாக சொல்லு. இல்லை நிஜமாக நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் சிஜி மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக அந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு எனக்கு. அவங்கள அணிலாம் ஓகேங்க, பார்ப்போம். படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்தது என் தலைவனுக்காக வந்தேன். இவன் மிரட்டிட்டான் தலைவன். அவ்வளோதான் கைஸ், வந்தோம், படம் பார்த்தோம். இப்போ டிமேக்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். எல்லாம் கொஞ்சம் கெஸ்ஸிங்காக தானே இருந்துச்சு. ஆனால் ஆமாம், ப்ரெடிக்டபிள் தான். இல்லைங்க, இன்டர்வியூலாம் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு எதுவும் இன்டர்வியூ பார்க்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக படத்தை பார்த்தோமா அவ்வளோதான். மக்களுக்கு சொல்கிறேன் கருத்தில் எனக்கு சொல்றியா? எல்லாருக்கும் தான், எல்லாத்துக்கும் தான். உனக்கு தான்டா. அதுவும் இல்லாமல் அடுத்த டைம் எந்த படம் வந்தாலும் ட்ரைலரும் பார்த்துறாங்க. இப்போ ஓகேவா இது? ட்ரெய்லர் ஓகே, ட்ரெய்லர் விட்டால் பார்த்துக்கலாம். ட்ரைலர் விட்டால் பார்த்துக்கலாம். எல்லாரும் விடுறாங்கடா. நல்லா தான் இருந்துச்சு, அவ்வளோ ஒன்றும் மோசமாக மாசம்லாம் சொல்லுவேன். ஓகே தான். கமர்ஷியலாக செம்மையாக இருந்தது. திடீர்னு எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் வந்துச்சு. ஆமாம். பிரபுதேவா டேய், இல்லை நோ சொல்லக்கூடாது, ஸ்பாய்லர் இல்லை நம்மளுது. ரேட்டிங்டா, ரேட்டிங் 4. கமர்ஷியலாக செம்மையாக இருந்தது படம், அவ்வளோதான். 5க்கு 4ஆ? த்ரில்லர் அதெல்லாம் இல்லை, கமர்ஷியலாக படம் சூப்பராக இருந்தது. கோகுல் வந்து ரேட்டிங்டா? ரேட்டிங் 5க்கு 3.9. ஓகே. அண்ணி உங்களுது? 3.5. குட் ரேட்டிங். இவனுக்கு மட்டும் 5 கஞ்சி. சிஜி தான். கடைசியில் பிஜிஎம் வந்துச்சு பாருங்க. ஐயோ என்னடா, அடுத்த பாட்டு வரலாம் யாரு? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே இந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷீட் அப்புறமா பெல் பட்டன் அந்த பெல் பட்டனை டிங்குன்னு அடிச்சு விட்டுருங்க. ரிவ்யூ இன்னும் சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் ஸ்பாய்லர் வேணும், அதனால் வந்துட்டு நீங்களே போய் பார்த்துக்கோங்க. படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. தேட்டரில் போய் பாருங்க. ஆக்சுவலி இது தேட்டர் பிரிண்ட் மட்டும் வேணாம். தேட்டர் பிரிண்ட்டில் பார்த்துக்கலாம். ஆமாம், தேட்டர் பிரிண்ட் வேணும். தேட்டரில் போய் பாருங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.